வருஷத்தினுடைய இந்த 4வது இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு தேதி எத்தனை? 15. 2ஆம் தேதி கேட்டாலே ஞாபகம் இருக்காது. 15ஆம் தேதி வரைக்கும் அந்த வார்த்தையே கேட்காம எப்படி ஞாபகம் இருக்கும்? ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ, நன்றி. பாருங்க, ஞாபகம் வச்சிருக்கிறது. 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1:8. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா ஒரு விஷயம் கூட? அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 161 புதிய ஏற்பாடு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலோ யூதேயாவிலோ பூமியின் கடைசி பரியந்தமும் என சாட்சிகளாகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்களாக. ஆண்டவர் காலவெளியிலோ இந்த வருஷத்துல 4வது மாதத்துல நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பலன் அடைவீர்கள், இல்லைன்னா பலன் அடையணும். பலன் அடைவீர்கள். எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் தேவனுடைய விருப்பம் இல்லை எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. இங்கே ஏன் நீங்கள் பலன் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நீங்களாம் எனக்கு என்ன செய்யணும்? சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலன் அடையணும். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் சந்ததி குணமாய் இருக்கும், என்ன பூமியின் வம்சங்கள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், இப்படிலாம் ஆண்டவர் அவனுக்கு சொல்வதற்கான காரணம் என்ன? கர்த்தர் முதலாவது மனிதனை ஒருவனை படைத்தார். எதற்காக படைத்தார்? பக்தியுள்ள சந்ததி. அப்படி படைத்த அந்த மனிதன் விழுந்து போனான். அந்த விழுந்து போன அந்த கூட்டத்தில இருந்துதான் அந்த மனுகுலத்தில இருந்து ஆண்டவர் நோவாவை குடும்பத்தை திறந்து கொள்கிறார். அதற்கும் ஜலப்பிரயத்தின் மூலமா மற்ற எல்லாம் அழிக்கப்பட்ட பின்பு இந்த சந்ததியும் விழுந்து போறதுனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை திறந்து கொள்கிறார். இந்த ஆபிரகாம் மூலமாக தேவன் தனக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை, தனது பக்தியுள்ள ஒரு சந்ததியை ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவனுடைய ஒரு விருப்பம், எதிர்பார்ப்பு. அதற்காக தான் ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொள்கிறார். யாரை? ஆபிரகாமை. ஆபிரகாமுடைய சந்ததியை தெரிந்து கொள்கிறார். அப்படியாக ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? எழுந்து போகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தா ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்வீங்க. ஆனா நீங்க அப்படி இருந்தா என்ன நீங்க கொல்லருக்கு வகை தேடுறீங்களே அப்படிங்கிறார். நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள் சொல்லப்படுகிறீங்க, ஆனாலும் நீங்கள் செய்கிற கிரிகள் ஆபிரகாமுடைய கிரியை அல்ல அப்படிங்கிறார். ஆனா தேவன் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு அவர்களிடத்திலே பூர்த்தியாகவில்லை. அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஜனங்களாகவே காணப்பட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் மாமிசத்துல அவர் வெளிப்படுகிறார். எந்த விழுந்து போன மனுகுலத்தை, விழுந்து போன மனிதனை அவர் விழுந்து போனவன் என்று தள்ளிவிடாதபடிக்கு அந்த மனிதனை திரும்பவும் தூக்கி எடுக்கணும்னு நினைச்சு இயேசு இந்த பூமிக்கு மாமிசத்துல வெளிப்பட்டாரோ, அந்த மனுகுலத்தை பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலனடைந்து சாட்சிகள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை தமக்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். யூத கோத்திரத்துல இயேசு பிறந்தாலும் யூத வம்சத்துல 12 பேரை தனக்காக என்ன செய்கிறாரா? அவர் தெரிந்து கொள்கிறார். அந்த 12 பேரை எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒருத்தன் தான் காட்டி கொடுக்கிறவனா இருந்தான், ஒருத்தன் மறுதளிக்கிறவனா இருந்தான், இன்னும் நீங்க
போன வாரம் கூட நம்ம வாசித்தோம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல வாசித்து நினைக்கிறேன். அவர்கள் யூதர்களுக்கு பயந்து என்ன செஞ்சாங்க? யோவான் 20:19 வாசிங்க. யூதர்களுக்கு பயந்ததினால் பாருங்க, அவர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவுகளிலே பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயந்த கூட்டம் யாரு? சீஷர்கள். இயேசு தமக்காக திறந்து கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட ஆட்களை தான் சாட்சியாய் நிறுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் அடுத்த வசனத்துல, அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கணும். ஏற்கனவே போன வாரத்துல நம்ம வாசித்தோம். அடுத்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கொலை செய்த இயேசுவை பிதா என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனம்? 32ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அங்கே சீஷர்கள் சொல்றாங்க, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகம் ஏறி போன பின்பு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு இப்போ அவங்க சொல்லுகிறாங்க, அதுக்கு முன்பாக இவர்கள் சாட்சியாய் நிற்க முடியாத ஒரு அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்கதான் இப்ப சொல்றாங்க, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாம். அப்போ பலவீனமானவர்கள், ஏற்கனவே மனிதன் பலவீனமானவன். ஆண்டவர் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு அடிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்படின்னா மனிதன் எவ்வளவு பலவீனம் என்பது அவர் அப்பவே அறிந்திருக்கிறார். பலவீனமானவன் என்பதை அறிந்துதான் ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்துல என்ன செஞ்சார்? படைத்தார். பலவீனமானவன் படைச்சார். ஆனாலும் தன்னுடைய சாயலாய் அவனை படைத்தார். தன்னுடைய சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். அப்படி இருந்தும் மனிதன் விழுந்து போனாலும் திரும்பவும் அப்படிப்பட்ட பலவீனமான அந்த மனிதனை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த இடத்துல இங்கதான் பாக்குறோம். அது வரைக்கும் அவன் பலவீனமா இருக்கிற ஒரு நபராய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்புதான் அவர்கள் பலனடைந்து அவர்கள் என்ன செஞ்சாரலாம்? சாட்சியாய் இருந்தார்கள். அதே நீங்க அடுத்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர்கள் எவ்வளவு சாட்சியா அங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க அடுத்த வசனங்கள்ல என்ன செய்யலாம்? வாசிக்க முடியும். சரி, கவனிங்க. அப்போ கவனிங்க, நாம் பலவீனர்களாய் இருக்கிறோம். ஏன் பலவீனர்களாய் இருக்கிறோம்? நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசி. சரி, இப்போ 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஏன் நாம் பலனடைய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் இன்னும் எப்படிப்பட்ட நிலையில நாம் இருக்கிறோம்? மாம்சத்தின் நிலையில இருக்கு. மாம்சம் எப்படிப்பட்டதா? பலவீனம் உள்ளதுன்னு சொல்லலாம். இது என்ன போட்டிருக்கு? வசனம் என்ன போட்டிருக்கு? இத வச்சு நம்ம சாட்சியா வாழ முடியும். ஒன்றுக்கும் உதவாதுன்னா இந்த மாம்சத்துல நாம் சாட்சியா என்ன செய்ய முடியாது? வாழ முடியும். அல்லேலூயா. அதனாலதான் இங்க ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்துல இந்த சொல்றாரு. 3ஆம் அதிகாரம், நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதன் இயேசு இடத்துல வருகிறான். ஒரு பரிசேயனா இருக்கிறான். அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஒருவனும் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை
தேவன் கூட இல்லாவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லும் பொழுது இயேசு அவனுக்கு சொல்றார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று பாருங்க. ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். ஆவினாலே, அதாவது சரி, ஜலத்தினாலே என்று சொன்னா நாம ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஜலத்தினால பிறக்கிறோம்னா ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே மறுபிறப்படைந்தவர்கள் சொல்ல முடியுமா? நேகர் ஞானஸ்நானம் எடுத்தாலும் இன்னும் மறுபிறப்பின் அனுபவம் அவங்களுக்குள்ள இருக்கான்னு தெரியல. மறுபிறப்பின் அனுபவம் இன்னும் அதே பழைய பாவங்கள், பழைய மூட பழக்க வழக்கங்கள், பழைய சடங்காச்சிரமான காரியங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது, மாற்றமே இல்லை. இப்ப ஞானஸ்நானம் எந்த ஒரு மனிதனையும் மறுபிறப்படைய செய்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனா என்ன சொல்லி இருக்கு? பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம், மனம் திரும்பினதுக்கு அப்புறம் ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் ஒரு மனிதனை மாற்றுகிறதுனா இயேசுவோ யோவான் ஸ்நானகனோ இப்படி சொல்லியிருக்க கூடாது. எப்படி சொல்லியிருக்க கூடாது? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா அதுதான் மாத்திருத. ஞானஸ்நானம் ஒரு மனுஷனை மாத்துறது இருந்தா அவங்க நீங்க கனிகளை கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்புவதற்காக தான் ஞானஸ்நானம். மனம் திரும்புதல் எடுத்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் தவிர ஞானஸ்நானத்தினாலே. அப்போ ஜலம் என்பது ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லல. ஜலம் என்பது தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லப்படும். ஒருவன் தேவனுடைய வார்த்தையினாலும், அடுத்தது ஆவியினாலும். ஆவி என்று சொன்னால் பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது அல்ல. பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தாலும் நம்முடைய ஆவியிலே மறுபிறப்படைய வேண்டும். ஏன் நம்முடைய ஆவியிலே மறுபிறப்படைய வேண்டும்? ஏன் நம்முடைய ஆவியிலே நாம் மறுபிறப்படைய வேண்டும்? நம்முடைய ஆவியானது அது இன்னும் பழைய நிலையில தான் இருக்கு. நம்ம அதாவது மாமிசம், சரீரம் இது அழிந்து போகக்கூடியது. மாமிசம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் இந்த ஆவி நமக்கு தேவன் கொடுத்த ஆவி, அதான் தேவன் தந்த ஆவி நமக்கு எப்படி இருக்கு? அது தீபமா இருக்கு. தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிற ஆவி. இந்த ஆவி நாம பிறந்ததுல இருந்து அது எந்த வழியில போதோ விரும்புதோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும்னா செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். புரியுதா? இந்த ஆவி, மனுஷ ஆவி, இது புதிதாக்கப்பட வேண்டும், இல்ல மாறணும். இந்த சரீரத்தில் அடைகிற மாற்றம் அல்ல. அப்படின்னா பழைய ஏற்பாடு கால விருத்த சேதனமே போதுமானதா இருக்கும். அது சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றம். ஆனா இங்க ஆவியில ஏற்படுகிற மாற்றம், ஜலத்தினாலும் ஆவினால் என்பது தேவனுடைய வார்த்தையினாலும் நம்முடைய ஆவிலும் ஏற்படக்கூடிய மாற்றம். அல்லேலூயா. ஆவியில ஒரு மாற்றம் வரணும். நாம பழைய சிந்தை, நம்முடைய ஆவி, பழைய ஆவி எப்படி இருக்கு? நம்முடைய பழைய மனுஷன் எப்படி சிந்திச்சான்? பழைய மனுஷன் எப்படி பார்த்தான்? எப்படி யோசித்தான்? எப்படி நம்ம சிந்தித்து செயல்பட்டோமோ அதுல இருந்து நம்முடைய ஆவி என்ன செய்யணும்? நம்முடைய சிந்தை, பார்வை, செயல் எல்லாம் என்ன செய்யணும்? இது எங்க இருந்து மாறணும்? எங்க இருந்து மாறணும்? நம்முடைய ஆவியில மாற்றம் வரணும். அல்லேலூயா. சிலர் மாம்சத்துலதான் நிறைய மாற்றத்தை நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாம்ச ரீதியாக, மாம்ச பிரகாரமாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோமே தவிர ஆவியில இன்னும் நாம் முழுமையா மறுபுறப்படைய. அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபிறப்பு என்பது அதான் ஆண்டு சொல்லுகிறாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும். நீ ஆவியில மறுபிறப்படைந்தா உன்னுடைய பழைய எல்லாமே மாறும். பழைய காரியங்கள் எல்லாம் மாறும். ஆவியில மறுப்பு அடையாத வரைக்கும் பழையவைகள் மாறாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, புதிதாகுது. ஒளிந்துதான் புதிதாகுது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம். இப்போ சொல்லுங்க, எனக்குள்ள பழையவைகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பழையவைகள் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்? அப்போ இன்னும் நம்முடைய ஆவியில் என்ன செய்யல? மறுரூபம் அடையல, மாற்றம் அடையல. பரலோகராஜ்யம் போக முடியுமா? கவனிக்கிறீங்களா? சிலர் ஆவியில 3ஆம் வானம் போயிட்டு நிக்கோதேமு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் வாசிங்க 5ஆம் வசனம் வாசிங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல ஒருவன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியத்தை இயேசு சொல்லி இருக்கிறார். ஒன்று, ஜலத்தினால் பெற வேண்டும். ஜலம் என்பது தேவனுடைய வார்த்தை. 2வது ஆவி. ஆவி என்பது முதலாவது நம்முடைய ஆவிலே மறுபிறப்பின் அனுபவம். அவன் சொல்றான், நான் அப்போ திரும்ப தாய் வயிற்றுல போய் பிறக்கணுமா? இல்லப்பா, தாய் வயிற்றுல போய் நீ பிறக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் என்ன செய்யணும்? அதுல வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. காற்றானது 3 இடத்தை வீசிச்சியா? பாருங்க, காற்றானது என்ன செய்கிறது? தனக்கு இஷ்டமான இடத்துல அது வீசுகிறது. ஒரு மனிதனுடைய ஆவி அப்படித்தான், இஷ்டமானபடி வாழுகிறது. மனிதன் இஷ்டம் போல ஏன் வாழ்றானா? அவன் ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனிதனுடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவனுக்கு ஒரு கட்டுப்பாடோ எந்த சட்டத்துக்கும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் ஆவி என்ன செய்யுது? எதை விரும்புவது, எதை மாடுகிறதோ இதுல ஒரு மாற்றம் வரணும். எதுல மாற்றம் வரணும்? நம்முடைய ஆவியில மாற்றம் வரணும். ஆவிலே மறுரூபம் அடையாமல், ஆவிலே மாற்றம் அடையாமல் நாம் எதை அடைய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம் மட்டும் இல்ல, இந்த பூமியிலே நம்ம கூடியிருக்கிற சபை இதுவும், ஏதாவது இந்த பரிசுத்தவான்களை கூடுகையும் தேவனுடைய ராஜ்யம். கண்களால் பார்க்க கூடாத என்ன, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இணைகிற ஒரு பெரிய கூட்டம். இதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு 2 தகுதி தான், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறது. ஒரு தேவனுடைய வார்த்தையினாலும், அதே அடுத்தது அப்படி ஆவிலே ஏற்படக்கூடிய மறுரூபம், மாற்றம். சரீரத்தில் ஏற்பட மாற்றம் கிடையாது. விருத்த சேதனமோ இல்ல நம்ம சரீர ஆடை மாற்றங்களோ இவைகள் அல்ல, ஆவிலே ஏற்படக்கூடிய மாற்றம். அடுத்தது பாருங்க, சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்துல, யோவான் 4ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, ஏன் நாம் ஆவிலே மாற்றம் அடையணும் என்பதற்கு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கு. அதுவும் யோவான்ல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே நமக்கு எல்லாம் தெரியும், இயேசு ஒரு ஸ்திரீயை சந்திக்கிறார். அந்த ஸ்திரீ சமாரியன், அவள் சமாரியா பட்டணத்துல ஸ்திரீ. அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயின் இடத்துல அவள் போய் பேசும்போது, முதல்ல இவர் போய் தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. அவர் தாகத்துக்கு வேணா தண்ணி molறதுக்கு மட்டும் ஒண்ணும் இல்லையே. திரும்ப கேட்கிறவன் என்ன, நீனே என்ன கேட்பேன்னு சொல்லி பேசி கொடுத்து வரும்போது கடைசியில அவள் சொல்லுகிறாள், எங்கள் பிதாக்கள் எல்லாம் இந்த மலைகளை தொழுது கொள்கிறார்கள், ஆனால் யூதர்கள் எல்லாம் எருசலேம்ல இருக்கிற மலைகளில தான் போய் தொழணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், இல்லம்மா, பிதாவும் எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது. அப்படி தொழுது கொள்கிறது எப்படி இருக்கணும்? ஆவியோடும்
உண்மையோடும் வாசிங்க. 23ஆம் வசனம் வாசிங்க. வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது. இங்க ஒரு வார்த்தை முக்கியமா சொல்லப்படுது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தொழுது கொள்ளுகிறது மட்டும் சொல்லல, தேவனுடைய விருப்பம் என்ன, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. எப்படி இருக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும். ஏன் ஆவியோடு உண்மையோடும்? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆகவே அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவன் ஆவியா இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியோடு தொழுது கொள்ளணும். கவனிக்கிறீங்களா? பிள்ளைகளை வச்சிருக்கிறேன், சொல்றத கவனிங்க. தேவன் மட்டும்தான் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனைத்தான் நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆனா தேவனை அறியாத ஜனங்கள் தொழுது கொள்ளுகிறவைகள் ஆவியை இல்லாதவைகள். அவைகளுக்கு என்ன கிடையாது? ஆவி இல்லாது. ஏன் ஆவியோடு தொழுது கொள்ளணுங்கிறது இங்க யோவான் அதான் விளக்கம் கொடுக்கிறார். ஏன் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறது. அது அங்க சொல்லியிருக்க இயேசு சொல்லுகிறார், அவைகள் ஆவி இல்லாதவைகள். நீ அவைகளுக்கு செய்யக்கூடியவைகளை போல நீ எனக்கு செய்கிற பாரம்பரியமோ வழிபாட்டு முறைகளோ என்னை ஒன்னும் என்ன செய்யாது, நெருங்காது. நீ என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் உன் ஆவியில நீ தொழுது கொள்ளணும். அப்படின்னா நம்ம ஆவி எங்க டைரக்டா எங்க திருப்பப்பட்டிருக்க வேண்டும் சொல்லுங்க? உலகத்தின் காரியங்களிலையா, உலக காரியங்களிலையா, பாவத்துல, இச்சையிலையா, தேவனிடத்திலையா? உங்க ஆவி தேவனிடத்துல டைரக்ட் பண்ணிட்டுனாதான் நீங்க தேவனை தொழுது கொள்ள முடியும். இன்னும் உலகத்துக்கு அதான் சொல்ல, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க உங்க ஆவியில இன்னும் உலகத்துக்குரியவர்களா இருந்தா உங்க ஆவியில எதை செய்ய முடியாது? தேவனை தொழுது கொள்ள முடியாது. உங்க ஆவி அதுல மாற்றம் அடைந்தாதான், உங்க ஆவி தேவனோடு இணைக்கப்படும் பொழுதுதான். ஏன்னா மற்றவர்களுக்கு, ஆவி இல்லாதவைகளுக்கு செய்கிறது போல நீங்கள் ஆண்டவருக்கு தொழுகை செய்ய முடியாது. அது பாரம்பரியத்தினால் நடக்கிறது. அது மூட பழக்க வழக்கங்களாய் மாறுகிறது. நீ அப்படி செய்யாத, நீ அப்படி செய்கிற ஆராதனை ஆராதனை இல்லை. ஏன்னா யூதர்களுக்கு அதை சொல்றாரு ஆண்டவர். இது யாருக்கு சொல்றாரு? அவங்க என்ன பண்றாங்க? பலி செலுத்துறான், எல்லாம் தேவாலயத்துல போனா அங்க எல்லாம் மாடு விற்கிறான், ஆடு விற்கிறான், கோழியை விற்கிறான், எல்லாம் பலியை செலுத்துறான், காணிக்கை போடுறான். இது யாருக்கும் செய்யப்படுகிறது? ஆவி இல்லாதவைகளுக்கும் செய்யப்படுகிறது. இந்த ஆராதனை எனக்கு வேண்டாம், இந்த ஆராதனை எனக்கு வேண்டாம், ஆவியற்ற ஆராதனை எனக்கு வேண்டாம். ஆவி என்னோடு முதல் லிங்க் ஆட்டு, என்னோடு இணையத்தை. கவனிக்கிறீங்களா? ஏன்னா இந்த மாமிசத்துல நீ செய்கிற எவ்வளவு கைத்தட்டி, எவ்வளவு பாட்டு பாடி, எவ்வளவு ஆராதிச்சாலும் மாமிசத்துல நீங்க தேவனை பிரியப்படுத்த முடியாது. அது எப்படிப்பட்டது? ஒன்றுக்கும் உதவாதது. ஆவி மாமிசமோ அது எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. அது ஒன்றுக்கும் உதவாது. இதனால நீங்க தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது. யூதர்கள் எங்க எருசலேம்ல போய் ஆராதனை செய்கிறத தெரியப்படுத்துறாங்க. அதனாலதான் இந்த பெண்மணி சொல்லுகிறா, எங்க பிதாக்கள் இங்க தானையா, எங்களை நாங்க அங்க போக முடியாத, எங்க வீட்டு பக்கம் ஊருக்குள்ளே யூதர்கள் வரமாட்டாங்க, நாங்க எப்படி அங்க போக முடியும்? எங்களை விடவ மாட்டாங்களே, நாங்க எருசலேமுக்கு போக முடியாத, நாங்க போய் எப்படி அங்க போய் தொழுது கொள்ள முடியும்? நாங்க இங்க இருக்கிற மலையில தான் தொழுது கொள்கிறோம். சரியா தப்பான்னு எங்களுக்கே தெரியலையா? நாங்க செய்யறது சரிதானையா சொல்லியா அப்படின்னு இயேசுட்ட பாவமா கேட்கிறான். சொல்றாரு, அவனே அறியாமை தான் செஞ்சிட்டு இருக்கிறான், அவனே முட்டாப்பத்தனமா செஞ்சிட்டு இருக்கிறான், அவனே தெரியாம இருக்கிறான். எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளுன்னு தெரியல. நான் சொல்றேன் உனக்கு, பிதாவை ஆவியோடும் நீ அங்க போனுங்கிறதுனால வருத்தப்படாத, நல்லதுதான். பெரிய
கோபுரங்கள், பெரிய கட்டிடங்கள், பிரம்மாண்டமான இடங்கள், இதைத்தான் இன்னைக்கு நம்ம அதிகமா பார்க்கிறோம். போங்க போங்க, அவங்களே அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களே விக்கிரக ஆராதனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரி, பேர் தான் கிறிஸ்தவர்கள். அது அல்ல ஆராதனை. பிதாவை தொழுது கொள்ளுன்னா ஆவி கத்திர தொழுது கொள்ளு. இல்லையா? ஆவி என்ன செய்யணும்? ஆவியோடும் உண்மையா. ஏன்னா அந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உலகம் பொய்யா நிறைந்திருக்கிறது. அதான் சொல்லுகிற சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம் என்ன? உண்மை. உண்மை இல்லை இந்த உலகத்துல, பொய்யா இருக்குது. உங்கள் பிதாவாகிய பிசாசு பொய்யினும் பொய்க்கு யூதர்களை பார்த்து சொல்றாங்க. ஏன்ட உண்மை இல்லப்பா. யூதர்கள் பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலையும் யூத பாரம்பரியத்தினாலும் தங்கள் நீதிமானாக்கப்படுகிறதா நினைச்சாங்க. அதுலதான் அவங்க முக்கியத்துவம் இருக்கிறாங்க. ஆனா அதனால தேவனுக்கு அவர்கள் உண்மையா இருக்கிறோம் நினைச்சாலும் ஆண்டவர்களுக்கு அவர் உண்மையா இல்லை. பாரம்பரியங்கள்னால உண்மை கிடையாது. யூத பாரம்பரியத்தை, அதே மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை பகுதியெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து சமயத்துல உட்கார்ந்து வாசிக்க ரொம்ப சூப்பரா இருக்கு. நியாயப்பிரமாணமும் பழைய ஏற்பாடு ராஜா, முதல் ராஜா சவுலும் ஒண்ணு. இயேசுவும் தாவீதும் ஒண்ணு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முத கொடுத்தது சவுல, முத கொடுத்தது நியாயப்பிரமாணத்தை. அவங்களுக்காக வழி இல்லை, சரி கொடுக்குன்னு கொடுத்தாரு. ஆனா தாவீது அப்படி இல்லை, தன் இருதயத்துக்கு ஏற்றவனா. இயேசுவும் அப்படித்தான். நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லை, இயேசுவின் வைக்கிற விசுவாசம் தான் நம்மை நீதிமானாய். அதே மாதிரி யூத ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கொண்டு, நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தாங்கள் நீதிமானாக்கப்படுகிறதா நினைச்சாங்க. ஆனா அப்படி செய்தாலும் அவர்கள் தேவனுக்கு உண்மையா இல்லை. அதனாலதான் சொல்றாரு, நீ பொய்யா, உலகம் பொய்யா இருக்கிறது, நீனும் பொய்யான ஒரு ஆராதனை எனக்கு செய்கிற, பொய்யான தொழுகை எனக்கு செய்கிற. எனக்கு உண்மையான தொழுகை வேணும். நம்ம ஆவி தேவனோட லிங்க் ஆகாம உண்மையான தொழுகை வராது. நம்ம ஆவி தேவனோடு இணைஞ்சாதான். நல்லா பாருங்களேன், எத்தனை முறை நம்ம பல மிஸ்டேக் பண்ணிட்டார். ஆராதிக்கிறேன்னு சொன்னாலும் நம்முடைய எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும். உண்மையா ஆராதிக்கிறோம், பொய் சொல்லக்கூடாது. இங்க இருக்க எத்தனை பேர் எண்ணம் எங்க இருக்குது, சிந்தை எங்க இருக்குது, உங்க மனது எங்க இருக்குது? உண்மையா ஆராதிக்கிறோமா? உண்மையா தொழுது கொள்ளுகிறோமா? 2 பேர் தேவாலயத்துக்குள்ள வந்தான், 2 பேர் ஜெபம் பண்ண வந்தான். ஒருத்தன் தேவாலயத்துக்குள்ள இருந்தா, ஒருத்தன் வெளியில இருந்தான். உள்ள இருந்து சொன்னான், தசமம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், பாருங்க ஆண்டவரே அப்படின்னா. வெளியில ஒருத்தன் சொன்ன, ஆண்டவரே பாவியாயின் மேல். நிறைய பேர் உள்ள இருந்து பெருமையை தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட ஆராதனை செய்யறது தெரியுமா, எவ்வளவு அருமையா பாடுறது தெரியுமா, இன்னைக்கு நிறைய பெருமையா தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உள்ள உட்காந்து. ஆனா உண்மை இல்லை. பெருமையில உனக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமையை ஆராதிக்கிறியா, உண்மையை ஆராதிக்கிறியா? அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உள்ளக்கு. எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணும் போது நிறைய பெருமை தான் நமக்குள்ள இருக்குது. நான் வாரத்து நாள் 10 நாள் உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறோம், இருக்கா இல்லையா? இப்படிலாம் நான் சொல்றதுனால ஒருவேளை பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் தப்பு இல்லை.
நான் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சத்தியம் அப்படிதான் சொல்லியிருக்கு. வசனம் சொல்லத சொல்றேன். உண்மையா ஆவியோடும் உண்மையோடும். ஏன் ஆவியோடு உண்மையோடும்? தேவன் ஆவியா இருக்கிறார். உலகத்துல மற்றவைகள் ஆவி இல்லாதவைகள். ஆவி இல்லாதவைகளுக்கு செய்கிற ஆராதனையை நீ தேவனுக்கு செய்யதா? அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவருக்கு ஆராதனை செய்கிற நீ ஆவியோடு, ஆவி தேவனோட லிங்க் ஆகும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல மாற்றம் வரணும். அது அந்த ஆவியில ஒரு திருப்புமுனை உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில ஒரு மாற்றம், ஒரு திருப்புமுனை நமக்குள்ள வராம என்ன செய்ய முடியாது? ஆவியில தேவனை நாம் என்ன செய்ய முடியாது. ஆமா, இப்போ அந்த யோவான் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 6:63. 6:63. பாருங்களேன், ஆவி உயிர்ப்பிக்கும். நீ மாமிசத்துல தேடினா வாழ்க்கை உயிரடையாது. மாமிசத்துல செய்யற கிரியைகள், அன்றைக்கு யூத ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், மாமிசத்துல கிரியைகள் தேடிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால, யூத பாரம்பரியத்தினாலே மாமிசத்துல அவங்க கர்த்தரை தேடினாங்க. ஆவில தேடல. ஆவில தேடினா அவர்கள் பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா மாமிசத்தின் கிரியினால தேடினதுனாலதான் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படாதபடிக்கு, அவர்கள் நீதிமானாக்கப்படாதபடிக்கு கிரியிலே அவர்கள் கட்டுண்டு காணப்பட்டாங்க. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருக்கிறான். அடிமையின் சுயாதீனா மாற முடியாது. அடிமை ஒரு வீட்டுல நிலைச்சு நிற்க மாட்டான். 7 வருஷம் ஆனா அவன் விடுதலை பெற்று போலாம். இன்னும் 49 வருஷம் யூபிலி வருஷம் வந்தன்னா அவனை எப்படியாவது வெளியே தள்ளி விட்டுருவான். அவன் வீட்டுல கிடையாது. ஆனா சுதந்திரவாளி பிள்ளைதான் உள்ளது இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை பிள்ளையா மாத்தி இருக்கிறார், அடிமையா மாத்தல. நாங்கெல்லாம் கடவுளுக்கு அடிமைன்றாங்க. கடவுளுக்கு அடிமை பரலோகத்துக்கு வர முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு நிலைச்சு நிற்க முடியாது. கடவுளுக்கு பிள்ளைதான் பரலோக ராஜ்யம் வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3:12 என்ன சொல்லியிருக்கு? 1:12 என்ன சொல்லியிருக்கு? என்ன அதிகாரம்? பிள்ளைகளாகும்படி அதிகாரம். அடிமை இல்லை. அடிமைனா நிலைச்சு நிற்க மாட்டான், பிள்ளைகளாகுகிறார். அல்லேலூயா. ஆனா நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் அவர்கள் பிள்ளைகள் இல்ல, அடிமைகளாகத்தான் இருந்தாங்க. நம்மள ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்படுவதுமாக, ஆவியினாலே நாம் பிறக்கிறது மூலமாக நாம் யாரா மாறி இருக்கிறோம்? அடிமைகள் அல்ல, பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை வாசிங்க. 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமோ உறவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குதாம்? ஆண்டுடைய வார்த்தைகள் ஆவியாயும். அதனாலதான் மனிதன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயின் வார்த்தையில புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். ஏன்னா அந்த வார்த்தைக்குள் ஆவி இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஆவி உள்ளதா இருக்குது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறதுனாலதான் அந்த வார்த்தையினாலே மனிதன். அப்படின்னா நீங்க ஆவிலே தேவனோட லிங்க் ஆகும்போது அந்த வசனம் உங்களோட லிங்க் ஆகும். நான் சொல்றது புரிஞ்சா ஓகே, புரியலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நீங்க ஆவியில ஆண்டவரை தேடும்போது, ஆவியில மாற்றம் வந்து மறுரூபமாக்கப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா, என்ன ஒரு ஆவி ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டாங்க. ஜலம் என்ற சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை, ஆவி நம்முடைய ஆவியில மாற்றம் வராம நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது அது உங்களை உயிர்ப்பிக்காது, டச் ஆகாது. இந்த வசனம் உங்களோட பேசணும்னா நீங்க ஆவியில என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம்
13 வசனம் வாசிங்க. ரோமர் 8:13. பாருங்க, அதனாலதான் சொல்லுது, ஆவியினாலே சரீரத்தின் செய்களை என்ன செய்க, அழிக்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அடுத்த கலாத்தியர் 3:3 வாசிங்க. பாருங்க, அப்போ ஒரு மனிதனுடைய ஆரம்பம், அதாவது ரட்சிக்கப்படுகிறது என்பது எதிலே ஆரம்பிக்கிறதுனா ஆவியிலே ஆரம்பிக்கிறது. நாம் மாம்சத்துல அந்த உலகத்துல பிறக்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறா, நான் வானத்திலிருந்து உண்டானவர், நீங்க பூமியிலிருந்து உண்டானவர்கள். நீங்க பூமியிலிருந்து உண்டாகிறதுனால நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. ஆகவே மாமிசத்துல ஒரு மனிதன் பிறக்கிறான், புரியுதா? மாமிசத்துல பிறக்கிறவன் ஆவினாலே மறுபுறப்படைகிறான். அப்போ ஒரு ஆரம்பம், ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பம் என்பது எதுல நடக்கிறதுன்றதா? ஞானஸ்தானத்துல இல்ல. புரியுதா? நான் சொல்றதெல்லாம் புரியுதா? எதுல இருக்குது? ஆவியிலே ஆரம்பம் பண்ணுவது. மாமிசத்துல பிறந்துட்டோம், சரீரத்துல எப்போ ரட்சிக்கப்படுகிறோமோ அப்போ என்ன பண்றோம்? ஆவிலே நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது, ஆவியில ஆரம்பமாகுது. அடுத்து கலாத்தியர் 5:25 வாசிங்க. ஆவியினாலே பிழைத்திருந்தால், பாருங்க, ஆவியினாலே நீங்க மறுபடியும் பிறந்திருந்தால், பிழைத்திருந்தால் எப்படி நடக்கணும்? ஆவிக்கேற்றபடி நீ நடங்க. அடுத்தது கலாத்தியர் 5:18 வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், நான் சொல்லுறது இதுல முதலாவது, இத நீங்க கலாத்தியெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லலை, புரியுதா? இதுல நீங்க அதுல பாத்தீங்கன்னா நான் 16ஆம் வசனத்துன்னு சொல்லுகிறார். நான் சொல்லுகிறது என்னன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவின்னு சொல்லலை. பரிசுத்தாவியின் அதுக்கப்புறம் தான், இன்னும் அந்த டாபிக்குள்ள நான் போகவே இல்லை. இப்போ நம்முடைய ஆவியை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆகவே இப்ப வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. மாமிசம் ஆவி எங்க இந்த போராட்டம்னா, பரிசுத்த ஆவிக்கும் நம்ம மாமிசத்துக்கு இல்லை, நம்ம ஆவிக்கும் நம்முடைய மாமிசத்துக்குள்ள போராட்டம். ஆகவே நீங்கள் ஆவினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் யார் எதற்கு உட்பட்டவர்கள் அல்ல? நியாயப்பிரமாணத்துக்கு, அப்படின்னா கிரியைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஏன் நம்மளை ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம்னா, மாமிசத்துல நடக்கிறதுக்கு அல்ல, ஆவிக்குலாம் நடக்கணும். ஆவியில நடந்தாதான் ஆவிக்குரியவர்கள். இந்த மாம்சத்துல நடந்து கொண்டு ஆவிக்குரியவர்கள் சொன்னா முரண்பாடா நம்ம நடக்கும். நீங்க யாரும் கேட்டா என்ன சொல்றோம்? ஆவிக்குரியவன். ஆவிக்குரியன்னா ஆவிக்குரியபடி நடக்கிறோமா? ஆவிக்குரியவன் நடக்கிறோமா? வாசிங்க. அதே போல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேண்டுதலோடும் எப்படி ஜெபம் பண்ணி, நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? இருக்கா? ஆவினாலே ஜெபம் பண்ணி, ஆவினாலே ஆராதனை செய்து, ஆவினாலே நடத்தப்படு, ஆவினாலே மறுரூபமாக்கப்பட்ட நம்ம எல்லாமே இன்னைக்கு சரீரத்துலதான் நான் எதுவுமே எல்லாமே நடந்துட்டு கொண்டு இருக்குது. சரீரத்திலே நடக்கிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட கிரியைகள். அவர்கள் பழைய பாட்டுல யூதர்கள் அப்படிதான் இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்து கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாக, மாமிசத்தின் கிரியைக்கு உட்பட்டவர்களாக
அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதுதான் இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அடிமைகள், அவர்கள் சுயாதீனர்கள் அல்ல, அவர்கள் அடிமைகள். அவர்கள் யாரு கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. நம்மள ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிருக்கிற, ஏன்? நாம் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்ததுனாலும், வார்த்தையினாலும் நம்முடைய ஆவியில் ஏற்பட்ட மாற்றத்தினாலும். அப்படின்னா நம்முடைய ஆவினாலே நாம் தேவனுக்கு ஆராதனை செய்யும், ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிற அனுபவம் வேண்டும், ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ ஆவியினாலே ஜெபிக்கிற. அப்போ பாருங்க, இயேசு அவர் கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணது ஆவியில பெருமூச்சு விட்டாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளருகிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ரீதி, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சரீரத்துக்கு அப்பாற்பட்டு நம்முடைய ஆவிக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்கள். இதுதான் நம்மை முழுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகும். இப்படி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு இணைக்கப்படும் பொழுது நாம் இந்த உலகத்துல சாட்சியாய் வாழ முடியும். அல்லேலூயா. அதான் சொன்னீங்க, சாட்சியாய் வாழ என்ன செய்யுங்க? பலன் அடைங்க. பலன் அடைவீர்கள், பலன் அடைய வேண்டும். பலன் அடைவது என்று சொல்லும் பொழுது டைனமோ, அந்த வார்த்தை மூல பாஷையில டைனமோ, அந்த வார்த்தைக்கு அது ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. டைனமோ எத்தனை பேர் தெரியும்? உள்ள காந்தம் இருக்கும், அதுவே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி என்ன செய்யும்? அந்த ஒரு சைக்கிளை முன்னால வச்சுட்டு போங்க, அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி சைக்கிள்ல இருக்கிற அந்த பொருட்களுக்கு அது உதவி செய்யும். அப்போ பலன் அடைவது என்பது நமக்குள் இருக்கிற, நமக்குள் ஒரு ஆற்றலை உற்பத்தி பண்ணி நம்மளை சாட்சியா வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள் ஒரு ஆற்றல், நமக்குள்ள ஒரு ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உற்பத்தி பண்ணி நம்முடைய ஆவியில நம்மளை பலனடை செய்து, புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே பலனடை செய்து நம்மளை என்ன செய்வார்? இதுதான் அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாட்கள்ல நடந்திருக்கு. அதனாலதான் பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் பலனடைந்து சாட்சியா இருந்தார்கள். நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்லி சாட்சி கூறுகிறார்கள். நிறைய பேர் இன்னைக்கு கூட பாப்பா சாட்சி, அதுக்காக குறை சொல்றது, சாட்சி சொல்றவங்கள குறை சொல்றதுன்னு சொல்லல, சாட்சி சொல்லுகிற நாம் சாட்சியா இருக்கிறோமா? இந்த சில விஷயங்களை, நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது வெக்க கேடாது. சமீபத்துல கூட நம்முடைய சபையில ஒரு சகோதரன் மறித்து எத்தனை முறை சாட்சி இருப்பார், ஆனா சாட்சி இல்லையே, நிற்கவில்லையே சாட்சியாய். அல்லேலூயா. காரணம், நம்முடைய ஆவியில தேவ ஆவியானவர் இணைந்து நம்மளை சரியா நடத்தினார்னா, நம்ம ஆவிலே மறுரூபமாக்கப்பட்டிருந்தோம்னா, ஆவிலே நடத்தப்படுகிறதா இருந்தா நம்ம நிச்சயமா சாட்சியா வாழ முடியும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த சொல்றார், நீங்கள் பலனடைந்து, வாசிங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. இப்ப சொல்லுகிறார். ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க? பயந்தவர்களா இருந்தாங்க, அவங்க எல்லாம் சோர்ந்து போகிறவங்களா இருந்தாங்க. அதனாலதான் அந்த சொல்லுகிறார், நீங்கள் நான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி வருவது காத்திருங்க, அவர் வரும்பொழுது பலனடைந்து என்ன செய்வீங்க? அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ள ஒரு என்ன செய்கிறார்னா, ஒரு பலனை கொடுக்கிறார். நம்முடைய ஆவியத்தான் பலப்படுத்துற, சரீரத்தை. இந்த ஆவியில அடைகிற அந்த பலன் தான் நம்முடைய சரீரத்தை அதை என்ன செய்யும்? சரியான பாதையில கொண்டு போகும். நம்ம சரீரத்துல மட்டும் மாற்றம் அடைந்திருந்தா நம்மளால ஆவிக்குரிய ரீதியில வாழ முடியாது, சாட்சியா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் எப்படிப்பட்ட மாற்றத்தை அடைய முடியும், நாம் எவ்வளவு சாட்சியா வாழ முடியும் என்பதை குறித்து நமக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர்